ஸ்ரீ நானக் தாசர் கதை. கபீர்தாசரும் நானக் தாசரும் சமகாலத்தவர்கள். இவர் அவரது பாடல்களை கேட்டும் கருத்துக்களை ஏற்றும் இருக்கலாம். ஆனால் இருவரும் சந்தித்ததாகத் தெரியவில்லை. பொதுவில் கபீரின் கொள்கைகளும் இவருடைய கொள்கைகளும் ஒன்றே. கடவுள் ஒருவரே, அவர் அழிவற்றவர். மனத்தால் தொழுவதே சிறந்த வழிபாடு. ஹிந்து மதமும் இஸ்லாம் மதமும் ஒரே கடவுளை அடையக்கூடிய இரண்டு வெவ்வேறு வழிகள் என்பதே. கர்மம், புனர்ஜென்மம், மாயை இவைகளை இருவரும் ஒப்புக்கொள்கின்றனர். என்றாலும் கபீர்தாசரை விட இவர் ஹிந்து மத கொள்கைகளுக்கு வெகு சமீபத்தில் இருப்பவர் எனலாம். நானக் தாசர் என்று நாபாஜி சித்தரால் போற்றப்படும் பெரியார் குருநானக் என்பவரே. அமிர்தசரஸிலேயுள்ள பிரம்மாண்டமானதும் பசும்பொன்னால் ஆனதுமான ஆலயம் இன்றும் அவரது புகழை பாடி நிற்கிறது. அந்த பொற்கோயிலின் மூலமூர்த்தி சீக்கியர்களின் வேத நூல் என்று கருதப்படும் நானக் தாசரின் உபதேசங்கள் ஒரு புத்தக வடிவமாக பட்டுத் துணியினால் சுற்றப்பட்டு மூலஸ்தானத்தில் வைத்து பூசிக்கப்படுகிறது. அந்த நூலுக்கு பெயர் கிரந்தா சாஹிப். கோயில் என்ற சொல்லுக்கு பதில் குருத்வார் என்று சொல்லுகின்றனர். அகால புருஷனுக்கு வெற்றி என்ற கருத்தமைந்த சத் ஸ்ரீ அகால் என்ற எழுத்துக்கள் பொறித்த கொடி அதன் மீது பறந்து கொண்டிருப்பதை காணலாம். ஷாஹிப் என்ற சொல் மரியாதை குறித்து எழுந்ததாகும். இந்த சீக்கிய மதத்தை ஸ்தாபித்து வகுத்து நிலைநிறுத்தியவர் நானக் தாசர். இவருடைய அருமையான உபதேசங்களையும் பாடல்களையும் சேர்த்து கிரந்தா சாஹிப் என்று தொகுத்தவர் பின்வந்த குருக்களில் ஒருவரான குரு அர்ஜுன சிங் என்பவர். இந்த பவித்திரமான நூலில் நாமதேவர், திரிலோசன தாசர், மீரா இவர்களுடைய கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. கபீருக்கு 30 வருஷங்களுக்கு பின் வந்த இவர்கள் பாடலும் கிரந்தா சாஹிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. சிறந்த ஹரிபக்தரான நானக் மிகச்சிறந்த கவிதைகளையும் அரிய பெரிய உபதேசங்களையும் செய்திருக்கிறார். இவர் பாடிய ஜப்ஜி என்னும் நூலை இன்றும் சீக்கியர் தினசரி பாராயணம் செய்து வருவதை காணலாம். இவை மட்டுமன்றி வடமொழியிலே 2 வேதாந்த நூல்கள் இயற்றினார். அவை நிராகார மீமாம்சை, அத்புத கீதை என்பவை. பிற்காலத்திலேதான் சீக்கியர் தமக்கென குருமுகி என்ற லிபியை கையாளத் தொடங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர் பாரசீக கவிகளை நன்கு பயின்றவர் என்றும் அவர்களுடைய கருத்துக்களை இவரது பாடல்கள் பிரதிபலிக்கின்றன என்று சொல்வாரும் உண்டு. ஜீலம், சீனப், ரவி, பியாஜ், சட்லஜ் என்று 5 நதிகளால் பெருமை பெற்ற பஞ்சாப் பிரதேசத்தில் லாகூர் ஜில்லாவைச் சேர்ந்த டால்வண்டி என்னும் சிற்றூரில் தோன்றினார் நானக். இவர் க்ஷத்திரிய வகுப்பைச் சேர்ந்தவர். இவர் தந்தையார் பெயர் காலு, தாயின் பெயர் திரிபதா. இவர் தந்தை ஒரு முஸ்லிம் செல்வரிடம் நிலபுலன்களை பார்வையிடும் காரியஸ்தராயிருந்தார். இவர்களுக்கு முதல் புதல்வர் நானக், 2ஆம் மகள் நானகி. குழந்தை நானக் இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். ஒரு அந்தணரிடம் கல்வி பயின்றார். அவர் இவர் மீது பேரன்பு வைத்திருந்தார். இதன் பின்பு சுல்தான்பூர் என்னும் ஊரில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தார். உரிய வயது வந்ததும் சுலகானி என்னும் பெண்ணை மணமுடித்து வைத்தனர். சொற்ப வருமானந்தான் என்றாலும் தாய் தந்தையரின் மனம் கோணாமலும் மனைவியின் மனம் கோணாமலும் இல்லறம் நடத்தி வந்தார். இவருக்கு 2 புதல்வர்கள் தோன்றினர். அந்த பருவத்திலேயே இவரிடம் கவிபாடும் திறன் இருந்தது. மர்த்தனா என்பவன் இவருடைய கவிதைகளுக்கு இசைய டோலக் வாசிப்பான். அவன் இவர் கீழ் வேலை பார்க்கும் பொருட்டே வந்தான் என்றாலும் இவருக்கு உற்ற தோழன் போலவும் சீடன் போலவும் இருந்தான்.
தெய்வ பக்தியிலே ஒருவரை ஒருவர் விஞ்சி நின்றனர். நாணக்கரின் தெய்வ பக்தியும் கவிபாடும் வன்மையும் எங்கிலும் பரவின. பலரும் அவரது கூட்டுறவையும் நட்பையும் நாடினர். இப்படி பலர் வருவது கண்டு இந்த பஞ்சாப் பிரதேசத்திலே ஒரு கோயில் எடுக்கலாம் என்று மிகுந்த பணம் செலவு செய்து ஒரு அழகிய விஷ்ணு கோயிலை எடுப்பித்தார். அந்த கோயிலை கண்டு ஊரார் வியந்தனர். இதை கண்ட முஸ்லிம்கள் இவரை தூற்றத் தொடங்கினார்கள். அதை கேள்வியுற்ற இவர், நாம் கட்டிய கோயிலை அரசன் இடிப்பதற்கு முன்னர் நாமே இடித்து விடுவோம் என்று தீர்மானித்து தன்னுடைய செலவிலேயே இடித்துவிட்டார். இவ்வாறே ஒரு மசூதியையும் கட்டி பிறகு இடித்துவிட்டார். பிறகு அந்த நிலங்களை விளைநிலமாக்கி ஏழை எளியவர்களுக்கு தானமாக அளித்தார். பலரும் இவரை பித்தன் என்று ஏசலாயினர். வேறு சிலர் இவரிடம் வந்து, எதற்காக இவ்வளவு பொன்னையும் பொருளையும் செலவு செய்து பிறகு இடித்து பாழாக்கினீர் என்று கேட்டனர். அதற்கு அவர் மிகவும் அமைதியாக, சிலர் வருந்தும்படி நேர்ந்ததனால் பிறர் வருந்தும் செயலை செய்ய வேண்டாம் என்று இடித்தேன் என்றார். இவரை பற்றி அவதூறாக சிலர் பாபர் சக்கரவர்த்தியிடம் சொல்ல, அவன் குலத்துக்கே விரோதமான செயல்களை செய்தால் தண்டனைக்கு ஆளாவீர் என்று செய்தி அனுப்பினார். அதற்கு இவர் பதிலாக ஒரு சீட்டு கவி எழுதி அனுப்பினார். அதை கண்டு மகிழ்ந்தார் பாபர் சக்கரவர்த்தி. இதன் பின்பு மிக பெரியதொரு கலகம் நேரிட்டது. அப்பொழுது முஸ்லிம்கள் சையத்பூர் என்ற ஊரை சுரையாடி அங்கிருந்த மக்களையெல்லாம் அமினாபாத் என்ற ஊர் சிறையிலே அடைத்து வைத்து கொடுமைகள் செய்தனர். கடுமையாக வேலையும் வாங்கினர். இவரும் அப்போது சிறையில் அடைக்கப்பட்டார். இவருடன் கூடவேதான் மர்த்தனாவும் இருந்தான். அவனுக்கு பெருக்கும் வேலையும் இவருக்கு மூட்டை சுமக்கும் வேலையும் இடப்பட்டன. இருவரும் இறைவனது திருநாமங்களை பாடியவாறே வேலைகளை முகம் சுளிக்காமல் செய்வது கண்டு மற்றவர்களும் இவர்களை பின்பற்றி நடக்கலாயினர். சிறைச்சாலை தவச்சாலையாக மாற ஆரம்பித்தது. இவருடைய நல்ல போதனைகளால் மக்களது மனம் பண்பட்டது. தெய்வ மனம் கமழ்ந்தது. சில அதிகாரிகளின் மூலம் இந்த செய்தி பாபருக்கு எட்டியது. உடனே அவர் ஆட்களை விட்டு தன் சபைக்கு இவரை அழைத்து வரச் செய்தான். வந்த பிறகு இவர் நாணக் என்று தெரிந்தது. அதன்பின் பாபருக்கு சில கவிதைகளின் மூலம் உண்மையை உணர்த்த அவன் மனம் மகிழ்ந்து விடுதலை அளித்து, மேலும் எது வேண்டுமானாலும் கேள், அளிப்போம் என்றான். அதற்கு இவர் சையத்பூர் என்னுமிடத்தில் சிறைப்பிடித்தவர்களையும் மற்றும் சிறைச்சாலையில் உள்ளவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இவரது அருங்குணம் கண்டு வியந்த பாபர் இவரது விருப்பம் போலவே சிறையில் இருந்த கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய உத்தரவிட்டான். ஒரு சமயம் இவர் பெற்றோர் ஒரு இல்லறத்தான் உழுது பயிரிட்டு வாழ வேண்டுமா என்று கேட்டதற்கு, மக்களது இதயமாகிய வயலை உழுது அன்பென்னும் நீர்ப்பாய்ச்சி இறைவனது திருநாமமாகிய விதைகளை விதைக்கின்றேன் என்று சொன்னார். ஒரு நாள் உதயத்திலே, ஏ நானக், நான் உன்னுள்ளே வசிக்கின்றேன், தொழ வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்பதை உலகம் முழுவதும் கேட்கச் சொல்வாயாக என்று ஒரு குரல் இவருக்கு தெளிவாக கேட்டது. அப்பொழுது இவர் ரவி நதியின் கரையிலே தபோவனத்திலே அமர்ந்திருந்தார். அதன்பின் தான் உலகம் முழுவதும் யாத்திரை செய்து இறைவனது புகழை பரவச் செய்ய வேண்டும் என்ற ஆவல் இவருக்கு எழுந்தது. இவர் 4 தடவைகள் யாத்திரைகள் செய்தார். குருச்சேத்திரம், கர்னல், பானிபட், ஹரித்வார், டெல்லி, பிருந்தாவனம், கோரக்மாதா, அயோத்தியா, லக்னோ, காசி, பாட்னா, கயா, டக்கா, அஸ்ஸாம், கிட்டகாங், பூரி என்று அழைக்கப்படும் ஜெகநாதம், இவைகள் முதல் முறை யாத்திரையில் அடங்கும். ஜெகநாத சுவாமியின் சந்நிதியிலே மர்த்தனா டோலக் வாத்தியம் வாசிக்க இவர் பாடி ஆடி வழிபட்ட பொழுது, இறைவன் கண்ணன் குழல் வாசித்த பொழுது எப்படி பசு பட்சிகள் முதல் மனிதர் ஈராக மெய் மறந்தனவோ, அப்படி அந்த ஜெகநாத மந்திரத்திலுள்ள குஞ்சு குழந்தைகள் முதல்
எல்லோரும் அந்த இசையின் பக்தியிலே மூழ்கி மெய்மறந்திருந்தார்களாம். பின்பு சில நாட்கள் அங்கே தங்கி தன் கவிதைகளாலும் சொற்பொழிவுகளாலும் மக்களுக்கு அறிவூட்டினார். பிறகு பூரியிலிருந்து திரும்பும் பொழுது விந்திய பிரதேசம் ராஜபுதனம் வழியே திரும்பினார். இரண்டாம் முறையாக பித்கானீர், ஆஜ்மீர், புஷ்கரம், ஆபு, தமிழ்நாடு, நாகப்பட்டினம் வழியே சிங்களம் முதலிய இடங்களுக்குச் சென்று தன்னுடைய கருத்துக்களை கூறி மொழி அறியாதவர்களும் விளங்கிக் கொண்டு வழிபட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார். சிங்கள மன்னரான சிவநாபர் என்பவர் இவருடைய கவிதைகளை மிகவும் அன்புடன் கேட்டு விவாதித்து பின் பாராட்டி புகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் பின்னர் வரும்பொழுது ராமேஸ்வரம் முதலிய ஊர்களை தரிசித்து துவாரகை, கத்தியவார், ஷிந்து, சத்காரா, தாழ்வண்டி, லாகூர் முதலிய இடங்கள் சென்றார். இந்த வரிசையிலிருந்து இவர் ராமேஸ்வரத்திலிருந்து தரைமார்க்கமாக செல்லாமல் மேற்கு கரை ஓரமாக கடல் வழியே துவாரகை சென்றிருக்கலாம் என்று தோன்றுகிறது. மூன்றாம் முறையாக இமயமலையின் மீது மானசரோவர் வரை சென்று அங்குள்ள தபோதரர்களையும் தரிசித்து சில காலம் தங்கிய பின் கார்வால், ஹேமகுண்டம், கோரக்பூர், சிக்கிம், பூதான், திபெத் முதலிய இடங்களுக்குச் சென்று திரும்பும் பொழுது கைலாசமலை, லாட்கா, காஷ்மீரம், ரியாசி, ஜம்மு இவை வழியாக வந்திருக்கிறார். இன்றும் மானசரோவரத்தை அடுத்துள்ள குகைகளில் இவரது உருவச்சிலை இருக்கிறது. அங்குள்ள பழங்குடிகளான மலைவாசிகள் பத்ரகுரு என்று அழைத்து பூசித்து இவரை வழிபடுகின்றனர். நான்காம் முறையாக ஹிந்து, துவாரகை, கத்தியவார் வழியே அரேபியாவிலுள்ள முஸ்லிம்களின் பவித்திரமான யாத்திரை தலமாகிய மெக்காவுக்கும் மதினாவுக்கும் சென்றார். அங்கிருந்து பாக்நாத் நகருக்கும் சென்று தன் கொள்கையை பாடி பிரச்சாரம் செய்திருக்கிறார். நாபாஜி சித்தர் தமது பக்த விஜயத்திலே மெக்காவிலே இவர் செய்த அற்புதங்களை மட்டுமே குறித்திருக்கிறார். அங்கே முஸ்லிம்களுக்கும் இவருக்கும் சில வாத விவாதங்கள் நடைபெற்றன. ஒரு சமயம் இவர் காபா என்ற அந்த புனிதமான இடத்திற்கு நேரே கால்களை நீட்டி உட்கார்ந்திருந்ததாகவும் இறைவன் உறையுமிடம் கால்களை நீட்டாதே என்று ஒரு ஹாஜி இவரை எச்சரிக்கை செய்ய இவர் இறைவன் இல்லாத ஓர் இடத்தை காட்டும்படி சொன்னதாகவும் ஒரு கர்ண பரம்பரை செய்தி சொல்லுகிறது. இவர் சென்ற இடமெல்லாம் சற்சங்கத்தின் பெருமை, இறைவனது திருநாமத்தை பாடி பாடி தொழுவதனால் ஏற்படும் மன தூய்மை, நல்லொழுக்கம் இவைகளையெல்லாம் போதித்து வந்தார். இவர் தம் சீடர்களான பலரை வெள்ளத்திலே நடந்து வரச் செய்தும் காகித கப்பலிலே அமரச் செய்தும் சில சித்து விளையாடல்கள் செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. கோரக்கரும் இவரும் சந்தித்து ஹரித்வாரத்திலே சில அமானுஷ்யமான செயல்களை செய்தார்கள் என்றும் தெரிகிறது. இப்படி இந்த மகான் 25 வருடங்கள் தலயாத்திரை செய்திருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே. இன்று விஞ்ஞான வசதிகளுடன் வாழும் நமக்கு யாத்திரைகள் வெகு சுலபம். பொருளும் உடல் நலமும் மட்டுமே தேவை. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இந்த பெரியார் அகில இந்தியா, சிங்களம், மெக்கா, மதினா இங்கெல்லாம் சென்றார் என்றால் எத்தகைய தளராத உறுதியும் இடையராத தெய்வபக்தியும் இருந்திருக்க வேண்டும். இவர் தெய்வாம்சம் பெற்றவர். இவரால் எல்லாம் இயலும் என்று நினைப்பவர்களுக்கு அவர் தம் கவிதைகளுள் ஒன்றினாலே விடை சொல்கிறார். நான் அவதார புருஷன் என்று நினைக்காதீர்கள். நானும் உங்களைப் போன்ற ஒரு சாதாரண மானுடன்தான். இறைவன் திருவடிகளை விடாமல் பற்றி அவன் பெயரை பாடும் வாய்ப்பு அவன் அருளாலேயே கிட்டியதுதான் என்கிறார். ஒரு சமயம் மலைநாடான ரோஹில்கண்ட் வழியே இவர் செல்லும் பொழுது ஒரு அடிமை வியாபாரி இவரை பிடித்து அடிமையாக மற்றொரு வியாபாரிக்கு பண்டமாற்று செய்வது போல் 2 ஈராக் நாட்டு குதிரைகளுக்கு பதிலாக விற்றுவிட்டான். அந்த ரோஹிலர் தலைவனுக்கு மிர் என்று பெயர். அவன் ஷூபி மதத்தைச் சேர்ந்தவன். இவரை கண்டவுடனே அவனுக்கு தன் ஆட்கள் செய்த தவறு விளங்கிவிட்டது. அடிமை என்ற நிலையிலே நின்றபொழுதும் இவர் முகம் மாசற்று விளங்கியது. அந்த தலைவன் எழுந்து இவருடைய கால்களில் பணிந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான்.
இவர் அவனுக்கு இறைவனது பெருமையை உணர்த்தியதோடு மனிதனை மனிதன் அடிமை கொள்வது என்ற தீய மனப்பான்மையை மாற்றி அவனது பிற்காலத்தை தூய்மையான வழியிலே கழிக்கும்படி புத்திமதிகள் சொன்னார். மிர் எழுந்து நின்றான். அவன் கண்களிலே நீர் நிறைந்து நின்றது. இத்தகைய பேரொளி இருப்பது தெரியாமல் என் வாழ்நாளை எல்லாம் இருளிலேயே கழித்து விட்டேனே என்று கதறினான். என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடும்படி இறைஞ்சி நின்றான். நானக்தாசர் மிகவும் அமைதியான குரலில், உன்னிடம் உள்ள அடிமைகள் அனைவரையும் சுதந்திரம் பெறச் செய்வாயாக என்றார். பிறகு மிர் இவரது அந்தரங்க சீடனானான். இவருடைய சீடர்கள் பலர். ஹிந்துக்களில் பலரும் முஸ்லிம்களில் பலரும் உண்டு. இவரது உடலை எரித்து கங்கையிலே விட வேண்டும் என்று இந்துக்களும் முஸ்லிம்களுக்கு உரிய முறையிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று முஸ்லிம்களும் விரும்பினர். இந்த செய்தி இவருக்கே தெரிந்தது. சாரமான உபதேசங்களை விட்டு சாரமற்ற உடலை பற்றி என்ன பேச்சு? இருசாராரும் மலர்களை கொண்டு வந்து 2 பக்கங்களிலும் போடுங்கள். எவருடைய பகுதி வாடாமல் இருக்கிறதோ அவர்கள் விருப்பம் போல செய்யுங்கள். இதில் போட்டி என்ன? நான் விரும்பும் மலர்கள் 2 தான். ஒன்று அன்பென்னும் மலர், மற்றொன்று நம்பிக்கை என்றார். இப்படி இவர் வாழ்க்கையிலே பல அரிய சம்பவங்கள் நிகழ்ந்தன. பல நூற்றாண்டுகளுக்கு முன் வசதிகள் குறைந்த அந்த காலத்திலே இத்தகைய அரும்பெரும் சாதனைகளை ஒரு தனி மனிதன் எப்படி செய்ய முடிந்தது? அதுதான் பக்தி. ஓம்